சிவகங்கை கோட்டத்தினுடைய 16வது மாநாட்டிற்கு தலைமை பொறுப்பு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் மரியாதை தோழர் அபியாஜி அவர்களே, தொடர்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய முன்னாள் மத்திய அரசு மகாசங்கத்துடைய அமைப்பு செயலாளர் அருமை தோழர் கே செல்வராஜ் அவர்களே, சிறப்புரையாளர் வந்திருக்கக்கூடிய தமிழ் மாநில சங்கத்தினுடைய மாநில செயலாளர் விஜி சாரதமூர்த்தி அவர்களே, தோழர் சேகர் அவர்களே, முன்னாள் மாநில செயலாளரும் மதுரை செயலாளர் என் பாஸ்கரன் அவர்களே, அஞ்சல் 3 பொதுச் செயலாளர் மாதவன் அவர்களே, அஞ்சல் 4 பொதுச் செயலாளர் நடராஜன் அவர்களே, அஞ்சல் 3 கோட்டத் தலைவர் மதிவாணன் அவர்களே, கூட்டத்தினுடைய உதவி செயலாளர் அஞ்சல் 3 ஜி நாகலிங்கம் அவர்களே, திருக்குமார் அவர்களே, காரைக்குடி கோட்டச் செயலாளர் தோழர் எஸ் எஸ் முருகன் அவர்களே, திண்டுக்கல் கோட்டத்தினுடைய கோட்டச் செயலாளர் வி கருப்பி அவர்களே, கோயில்பள்ளி கோட்டத்தினுடைய கோட்டச் செயலாளர் யு பிச்சி அவர்களே, புதுக்கோட்டையுடைய கோட்டச் செயலாளர் ஜி வீரையா அவர்களே, மானாமனுடைய எக்ஸ் கோட்டச் செயலாளர் அஞ்சல் 3 ராஜன் அவர்களே, எக்ஸ் கோட்டச் செயலாளர் பி சேமிப்பண்ணன் அவர்களே, எக்ஸ் கோட்டச் செயலாளர் பி மலைராஜ் அவர்களே, அஞ்சல் 4 முன்னாள் கோட்டச் செயலாளர் பார்த்தசாரதி அவர்களே, அஞ்சல் 4 சிவகாசி கோட்டச் செயலாளர் ஜி மீனாட்சி சுந்தரம் அவர்களே, மற்றும் அஞ்சல் 3 அஞ்சல் 4 கேஜிஆர் அவர்களே, மற்றும் அஞ்சல் 3 அஞ்சல் 4 ஜிடிசியினுடைய கோட்டை கிளை பொறுப்பாளர்களே, என் உயிரிழப்பு மேலான ஜிடிசி முதல்களை உங்கள் அனைவருக்கும் மாநில சங்கத்தின் சார்பாக நான் சார்ந்திருக்கக்கூடிய விருதுநகர் கோட்டத்தின் சார்பாக முதற்கனுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். அருமை தோழர்களே, நம்முடைய சிவகங்கை கோட்டத்திற்கும் விருதுநகர் கோட்டத்திற்கும் ஒரு பாரம்பரியம் உண்டு. இங்கே ஒரு கேஆர், அங்கு ஒரு சிஆர். முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டியது சிவகங்கை கோட்டத்தை பொறுத்தவரை கேஆர் எடுப்பார், அங்கே சிஆர் எடுப்பார். அவருடைய வழித்தொடர்பு தான் இன்னைக்கு பூரா கேஎஸ் தோழர் சேர்வபாண்டியன், தோழர் முன்னாள் மாநில கோட்டத்தில் மலைதாஸ் சாரு, ராஜேந்திரன், நம்மளுடைய ஜிடிசி சொந்தக்காரன் சொன்னால் ராஜேந்திரன் சொல்லலாம், பாரதசாரி சார். இங்கே ஒரு ஒன்றுபட்ட ஒரு உள்ளடங்கிய ஒரு தொழிற்சங்கம், ஒன்றுபட்ட தொழிற்சங்கம் உள்ளடங்கிய விளைவாகத்தான் இன்னைக்கு நம்ம விருந்திருந்த ஒரு போராட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் விருதுநகர் கோட்டத்தை பொறுத்த மட்டும் தோழர் சிஆருடைய மறைவுக்கு பின்பு அந்த கோட்டம் எவ்வாறு செயல்படுகிறது என்பது எல்லாம் உங்களுக்கே தெரியும். இங்கே வந்திருக்கக்கூடிய முன்னாள் கோட்டச் செயலாளர்கள், இந்நாள் கோட்டச் செயலாளர்கள், அது அஞ்சல் 4 இருக்கட்டும், அஞ்சல் 3 இருக்கட்டும், எப்படி நம்முடைய தொழிற்சங்கம் என்று அஞ்சல் 3 தனித்தனியாக பிரிந்து செயல்படுகிறதோ அதே மாதிரியாக தான் இன்னைக்கு அங்கே அஞ்சல் 4 ஒரு அணியாகவும், அஞ்சல் 3 ஒரு அணியாகவும், ஜிடிஎஸ் ஒரு அணியாகவும் செயல்படுகிறது. இருந்தாலும் கூட விருதுநகர் கோட்டத்தில் முதன்மையான சங்கம் ஏஐஜிடிஎஸ் சங்கம் தான். வேற எந்த ஒரு தொழிற்சங்கத்திற்கும் இடமில்லாத ஒரு கோட்டம் எப்படி சிவகங்கை இருக்கிறதோ அதே மாதிரியாக தான் விருதுநகர் கோட்டம். ஏன்னா நம்முடைய வளர்த்த தோழர்கள் கேஆர், சிஆர், கேஎஸ், சேர்வபாண்டியன் தோழர்கள் இன்னும் காரணமாக தான் இன்னைக்கு ரொம்ப ஒரு பாவப்பட்ட ஜென்மங்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். தோழர் செல்வராஜ் சொன்ன மாதிரி அஞ்சல் 3 பிபிமாவும் அஞ்சல் 4 ஏபிபிக்கின்ற காலம். அப்பயும் நாம் ஒரு சில ஆண்டுகள், 4 ஆண்டுகள் அவர்களோடு பயணித்தோம். நானும் பயணித்தேன். பொதுவாக நம்மளுடைய பிரச்சனைகளை கோட்ட மட்டத்தில் பேசுகின்ற பொழுது ஏதாவது ஒரு நாம் பேசின கீழே தொடைய கிளிவாங்க, அது பேச வேண்டாம், இது இயற்கையான நான் மறைக்க மாட்டேன். ஏன் கோட்டத்தில் நடந்துச்சு, ஏன் நடந்துச்சுன்னா சிபிஎம்ஜியே அன்னைக்கு நடக்கக்கூடிய உண்ணாவிரத போராட்டம், 4 நாள் உண்ணாவிரத போராட்டம் ஜிடிஎஸ்காக தல்வார் கமிட்டி அமைக்கப்பட்டு அந்த தல்வார் கமிட்டியுடைய முரண்பாடுகளை களையப்படுவதற்காக நடத்தப்பட்ட ஒரு உண்ணாவிரதம். அந்த உண்ணாவிரத போராட்டம் இறுதியாக நம்முடைய சிபிஎம்ஜி சிறப்பு சீன பிரமாணம் கேள்வி கேட்கிறாரு. அப்போ இவ்வளோ அஞ்சல் 3 சப்ஜெக்ட் முடியுது, அஞ்சல் 4 சப்ஜெக்ட் முடியுது, ஆரம்பிச்சனுடைய சப்ஜெக்ட் முடியுது. ஆனால் போராட்டத்தினுடைய உறுப்பினுடைய சப்ஜெக்ட் இல்லை. அப்போ நான் கேட்குறேன், என்ன சார் போராட்டம் நடந்து ஈடு விடல், அப்போ
நீங்கள் அந்த ஈடியூவில் பற்றி சப்ஜெக்டே காணிக்கிற நபரோட காட்டோன்னே அவருக்கு பயங்கரமான ஒரு கோபம். அப்போ பேசுகிற பொழுது சில இதெல்லாம் எதிர்மறையான கருத்துக்கள் வருகிறது. இதை பேச எதை பற்றி நான் கண்டுக்கல, எல்லாத்தையும் பேசுகிறேன். அன்னைக்கு அந்த தல்வார் கம்பெனியுடைய அந்த அறிவிப்பில் வந்து ஏறக்குறைய 31 ஜிடிஎஸ் ஈடிகளுக்கு வந்து சம்பளம் உயர்த்தப்படும். இன்னைக்கு அந்த மாதிரி கிடையாது. இன்னைக்கு யாருடைய பேச்சையும் கேட்க வேண்டியதில்லை. நம்ம வேணும்னா ஆலோசனை வச்சுக்கலாம். இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய கோட்டச்சில செல்வன் அவராக போறாரு, அவரை முடியலன்னா தொடர்பு என்ன சொல்றாரு, என்ன முடியலன்னா சாந்தமத்தை கூப்பிடுவார். நாமே அந்த ஏஎஸ்பிகளை கூப்பிட்டு பேசக்கூடிய வல்லமை ஏஎஸ்பிக்கு இருக்கிறது. இப்போ நம்ம காமிச்சோம். இது ஒன்றும் சாதாரண கிடையாது. ஒரு கடைமட்ட ஊழியர் இன்னும் வந்து நம்ம இலாக்கா ஊழியோட ஆக்கப்படவில்லை. பகுதி நேர ஊழியர்கள் தான். இந்த பகுதி நேர ஊழியர்களுக்கு ஒரு பெரிய அதிகாரி எவ்வளவு பணிவோடு பதில் சொல்றார் என்பதை நீங்க எல்லாம் சற்று கவனம். நாம கொடுக்கக்கூடிய சப்ஜெக்டுகள், நம்ம நடத்தக்கூடிய விவாதங்கள் எல்லாமே இப்ப நாமே கையில் எடுத்துக்கிறோம். இன்னைக்கு அதை எடுத்ததன் வாயிலாகத்தான் இன்னைக்கு பல சலுகைகளை நம்ம விட்டுருக்கோம். இன்னைக்கு டிஏ போனஸ் நல்லா சொன்னாரு. 2500 ரூபாய் போனஸ், 3500 ரூபாய் கிடைக்காதுன்னு சொன்னாங்க. அடுத்து 7500 போனஸ் கிடைக்காதுன்னு சொன்னாங்க. 4 நாள் போராட்டம் செஞ்சோம். 2 வருஷம் போனஸை சேர்த்து வாங்கணும். ஏதாச்சும் உண்டா? யாருக்கா நடந்திருக்கா? நடக்காதுன்னு சொன்ன தொழிற்சங்கம், நடத்தி காட்டிய தொழிற்சங்கம் ஏஐஜிடிஎஸ். அன்னைக்கு இங்க ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, விருதுல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. சில தொழில் இவங்களுக்கான பகுதி கிடைக்காதியா, உங்களுக்கு 3500 தானே. ஆனா 7500 பெற்றுக் கொடுத்த தொழிற்சங்கம் என்ன? ஏஎஸ் எஸ் மகாதேவுடைய தலைவர் இருந்ததோட ஏஎஸ் தொழிற்சங்கம் ஒன்றுதான். அப்புறம் இப்போ கூட சொன்னாங்க 12, 24, 36 வாங்கியிருக்கோம். ஏதோ வந்து அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சலுகை முதல்ல வாங்குவோம். நாம அன்னைக்கு அர்த்தம் சொன்னோம். தல்வார் கம்பெனியில சொன்னோம், அரசாங்கம் சொல்லக்கூடிய காலத்தை வாங்கிக்கணும்னு சொன்னோம். நம்ம என்ன தலைமை கேட்டுச்சா? அன்னைக்கு 640 ரூபா நம்ம பென்ஷன் வாங்கியிருந்தோம்னா இன்னைக்கு என்ன வாங்கியிருப்போம்? 10,000 பென்ஷன் வாங்கியிருப்போம். தோழர் யார் செல்வராசா இருக்காரு, தோழர் சிவபுரம் இருக்கா, பார்த்து எல்லாருமே இருக்காங்க. அன்னைக்கு சுஷ்மா ஸ்வராஜ் சொன்னாங்க. ஆனால் நம்ம சம்மன் என்ன சொல்லிச்சு? 21/12/98 2 நாள் போராட்டம் சொல்லிச்சு. அந்த போராட்டம் செஞ்சாங்களா? நான் குறை சொல்ல, சம்மனாக குறை சொல்றேன். போராட்டம் செஞ்சாங்களா? செய்யல, தனிச்சையாக உத்தரவு போட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய பொதுச் செயலாளர் ஒவ்வொன்றா பேசி தராரு. இந்த 12, 20 கிடைக்காதுன்னு சொன்னோம். இன்னைக்கு வாங்கியிருக்கோம். 10 ரூபா வாங்கினாலும் அது வெற்றி தான். இன்னும் போக போக பல சலுகைகளை வெல்லக்கூடிய நிலைமைக்கு நாம் வந்து கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் இருக்கக்கூடிய மாநில செயலாளர் பேசுவார். இன்னைக்கு ஐடிசி வந்துருச்சு. இதுல தான் நம்ம ஜிடிஎஸ் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இன்னைக்கு ஐடிசி என்பது திருத்த, நாம ஒரு தப்பு செஞ்சுட்டோம்னா திருத்தவே முடியாது. முந்தைய ஆர்பிஐ திருத்தக்கூடிய ஒரு இது இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு ஆர்பிஐ இல்லை. இன்னைக்கு அதுவே வந்து ஆர்டி எஸ்பி டெபாசிட் பிரிண்ட் அவுட் கொடுத்தோம்னா எடுக்க முடியாது. நீங்க டே எண்டு அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எந்த வர சொல்லுது, எந்த கொம்மனாலே செய்ய முடியாது. கடைசியில் அந்த சிபிசி போய்தான் செய்ய முடியும். அது நம்ம கையில் தான் கட்ட முடியும் சூழ்நிலை. இன்னைக்கு நான் வந்து எஸ்பி இன்னைக்கு வந்து நாம கணக்கு முடிச்சாதான் ஒரு எஸ்பிஆர் நிம்மதியோட போய் வீட்டில் தூங்க முடியும். நல்லா கேட்டுங்க. நாம கணக்கு முடிச்சாதான் ஒரு எஸ்பி வந்து வீட்டில் நிம்மதியாக போய் தூங்க முடியும். ஒரு ஏஎஸ்பி அவர் நிம்மதியாக தூங்க முடியும். ஒரு எஸ்எஸ்பி அவருக்கு நிம்மதியாக தூங்க முடியும். ஏன்னா நம்ம கணக்கு முடிக்கலைன்னா எஸ்பி என்ன சொல்லுவாரு, ஏஎஸ் சொல்லுவாரு, ஏஎஸ் என்ன சொல்லுவாரு, எஸ்எஸ் சொல்லுவாரு. அப்ப கடைசியாக தட்டி கூட்டுக்காரு ஜிடிஎஸ் தான். இன்னைக்கு நிலைமை அப்படிதான் போயிட்டு இருக்கு. 9 மணி 10 மணிக்கு போறாங்க. ஜிடிஎஸ் சொல்லலாம் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. ஆனா நிர்வாகம் என்ன சொல்லுது? எல்லாருமே லேப்டாப் வாங்கி வச்சிருக்க. அந்த பிரச்சனையை சரி செய்வதற்கு நிர்வாகம் தயாராக இல்லை. ஆனா ஒரு எஸ்பி லேப்டாப் வாங்கி வச்சுக்கோ, ஒரு ஏபி நீங்க செல்லு வாங்கி வச்சுக்கோ. என்னவோ நீங்க லட்சக்கணக்கில் அந்த சம்பளம் கொடுக்குற மாதிரியா செல்லு வாங்கி வச்சுக்கோ. உனக்கு மிச்ச மாதிரி 350 ரூபா 500 ரூபா தாரு. ஆனா பெரிய தவறு நடக்கும். இன்னைக்கு செல்லு வாங்கி வச்சுன்னா அதை 103 MP ஓடி போயிடும். தவறுதான் பையன் நம்மளுடைய பாஸ்போர்ட்டை போட்டுட்டாங்க, அதாவது கேட்டு போயிடும். அப்ப நிர்வாகம் ஒரு செயலை கொடுக்க என்ன நிர்வாகத்தில் இருக்கிறது, எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறோம். ஜிடிஎஸ் கையிலேயே கொடுத்துட்டு இருக்கிற இந்த 12, 30 பல குளறுகள் இருக்க. இன்னும் இந்த பிஓடி அணுகுகளுக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. இதையெல்லாம் அதிகாரிகளுடைய கவனக்குறைவுல மெத்தனை போக்குன்னு நான் சொல்லுவேன். பல தடவை சொல்லிட்டோம், பல தடவை ரிப்போர்ட்டை வாங்கிட்டோம்.
ஆர்வம் இருக்கக்கூடிய அந்த இவரை வந்து ஹிந்தி கிளாஸ் அனுப்பிச்சிடுறாங்க ட்ரைனிங். அப்புறம் எப்படி அந்த ஃபைல் ஆகலும் அதான் அந்த சொன்ன மாதிரி என்னுடைய ஆளுங்க இது சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி பல ஊழியர்களுக்கு நீங்கள் கூட சில வந்து எஸ்என் பேசிட்டு அக்கௌண்ட்ஸில் உயர்த்தப்பட்ட சம்பளம் ஊதிய உயர்வுகளும் வாங்கி கொடுத்துருக்காரு. இது ஏன் செய்ய மாட்டாங்க? இன்னைக்கு முக்காவாசி ஊழியர்கள் அது அஞ்சல் எழுத்தராக இருந்தாலும் சரி, போஸ்ட்மேனாக இருந்தாலும் சரி, மெயிலோஸ் யாரு ஜிடிஎஸ் தான். இன்னைக்கு 60 விழுக்காடு ஜிடிஎஸ் போன ஊழியர்கள் தான் கோட்டை நிர்வாகத்திலே உட்காந்துருக்காங்க, ஹெச்ஓல உட்காந்துருக்காங்க, எஸ்ஓலையுமே உட்காந்துருக்காங்க. இதுல போய் உட்கார்ந்துக்கிட்டு அவங்க வந்து அதிகமா பேசுறாங்க. நாம எதிலிருந்து வந்தோம் என்பதை எண்ணாமல் நான் ஒரு பிஏ, நான் ஒரு எஸ்பிஓ, நான் அக்கௌண்ட் பேசிட்டு இருக்காங்க, நான் ஒரு மெயில். இதெல்லாம் வந்து உன்னுடைய இன்னைக்கு நான் சொல்லுவேன், இன்னைக்கு என்னுடைய ஊழியர் ஒரு பாஸ் பண்ணி போறாருன்னா என்ஐபில கையெழுத்து போட சொல்லுவேன். ஏன்னா தாய்மொழி என்பது எனக்கு என்ஐபி. முதல்ல நான் வந்து என்ஐபில கையெழுத்து போட்டேன். நான் ஜாயின் பண்ண ஒரு 4வது நாள் 5வது நாள் போனாடம் 93ல். அப்போ தான் 545 பிபிங்களுக்கு வருது, 440 ஏபிபிங்களுக்கு வருது. ஜாயின் பண்ண 5வது நாளே போகிறோம். ஆக நம்முடைய பணிகள் நிறைய இருக்கு. அதிகாரிகள் அதை சொல்லுவதற்கு தயங்குகிறார்கள். இன்னைக்கு நம்ம மினிஸ்டர் வந்து நம்மளுடைய மாநில செயலாளர் என்னென்ன சொன்னாலும் நிறைய சொல்லியிருப்பாங்க. பூரா கட்டுக்கதைகளாக அளந்து விட்டுருக்காங்க. இன்னைக்கு எந்த ஜிடிஎஸ்களுக்கு எந்த பிவியில் வேலையெல்லாம் இருக்கிறதெல்லாம் அவர் விரிவாக சொல்வார். ஐடிஸில் ரொம்ப முறையாக இருக்கிறது. ஐடிஸ் வந்து இந்த ஐடிஸ் வந்து போய் கொடுத்துட்டான். ஐடிசி முடிஞ்சிருக்கா ரோல் அவுட்டு. இன்னைக்கு ரோல் அவுட்டில் இன்னைக்கு 10 நாள் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தது எந்த அதிகாரியாச்சும் கூட கேட்டிருப்பாங்களா? கேளுங்க. மாஸ்டர் ட்ரைனிங் போடுறாங்க, டிஎஸ்எம் போடுறாங்க, வாலண்டியர்ஸ் போடுறாங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன பயிற்சி கொடுத்துருக்காங்க எங்களுக்கே தெரியல. டிஎஸ்எம் கேட்டால் தெரியல தலைவர், மாஸ்டர் ட்ரைனிங் கேட்டால் தெரியல தலைவர். எங்கே போய் நம்ம முட்டுறது? சிடிஎஸ் போய் எங்கே போய் முட்டுறது சொல்லுங்க அப்போ. எப்போ டே என்று கொடுக்குறது, எப்போ அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறது? நேற்று 6 மணி கொடுத்தேன். அப்போ ஒரு ஜிடிஎஸ் வேலைக்குள்ள காலையில் 9 மணி வரைக்கும் 6 மணிக்கா? இப்போ நாம பார்த்து 2 மணிக்கு செல்ல தூக்கி தெரிஞ்சுட்டு உட்காந்து யாரால என்ன செய்ய முடியும்? ஒருத்தரும் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம கட்டுக்கோப்பா இருக்க முடியுமா? இருப்பார் நம்ம தோழர்களை. இருக்கக்கூடிய காலத்தின் கட்டாயம் வருகிறது. நீங்க அப்படி வந்தா தான் நம்மளுடைய பணி என்னவென்று இந்த அரசாங்கத்திற்கு தெரியும், இந்த இலக்காவிற்கு தெரியும். ஆகவே தோழர்களே, அடுத்த ஐடிசி. ஐடிசி என்பது அது பாவத்துக்கு செய்யணும். பாவப்பட்டவங்க இன்னைக்கு ஐடிசில போகணும். இன்னைக்கு ஐடிசி பத்தி எல்லாம் சொல்றாங்க. ஆனால் இந்த ஐடிசி எத்தனை வருஷம் இருக்குன்றது நான் நிர்ணயிக்க முடியாத சொல்றேன். 2 வருஷத்துல இருக்கா, 1 வருஷமா இருக்காங்க. போஸ்ட்மேன்னா 45 கிலோமீட்டர், ஏபிபிமா 30 கிலோமீட்டர். ஏபிபி 30 கிலோமீட்டர் நிர்வாகம் சொல்லுது. ஆனால் அவர் செல்லப்படுத்துற 60 கிலோமீட்டர். அவர் ஒரு பிவிலிருந்து வரணும் சென்டருக்கு, திருப்பி போகணும். 4 தடவை ஆகுது. ஆனால் அவன் கணக்கெடுக்கக்கூடியது 2 தடவை. போஸ்ட்மேனுக்கு 45 கிலோமீட்டர். இன்னைக்கு ஒன்று வேண்டாம், 45 30. இன்னைக்கு சிவகங்கையை சுற்றி எடுத்துட்டா ஒரு 200 கிலோமீட்டர் வரும். அவங்க சொன்ன மாதிரி என்னாச்சு? 30 கிலோமீட்டர் எடுத்து எத்தனை போஸ்ட்மேன் வருவாங்க? இப்போ எங்கள் அருப்பட்டு சொல்லியாச்சு, ஒரு டிஸ்டன்ஸ் ஏசுகிறார் ராமசாமி அருப்பூட்டில் சுற்றி எத்தனை கிலோமீட்டர் சார்? நான் ஒரு 500 கிலோமீட்டருக்கு சார். ஏங்க நான் மதுரை கேட்கல, அருப்போட்டை கேட்குறேன். நான் மதுரை கேட்கல, அருப்போட்டை கேட்குறேன். அது மிஞ்சி போனால் ஒரு 100-150 கிலோமீட்டர் வரும். அப்போ 30 கிலோமீட்டர் கூட 3 15 ரைட் 5 போஸ்ட்மேன். மீது 5 போஸ்ட்மேன் எங்கே போய் போடுறது? இன்னைக்கு நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? இதைத்தாண்ட 6 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. நாம் என்ன செய்யணும்? அப்பெல்லாம் கண்ணை மூடி தூக்கிட்டு இருந்தோம். இப்போ கண் விழிச்சு பார்க்குற போது இம்ப்ளிமெண்ட் ஆகிறான்னு போட்டுட்டான். அதோட ஜிடிஎஸ் சேர்க்க மாட்டேன்னா நீங்கள் ஜிடிஎஸ் சேர்த்துட்டான். அப்பா ஜிடிஎஸ்ல இந்த அளவுக்கு நம்மளுடைய பணிகள் சிறப்பாக போயிட்டு இருக்கு. இருந்தாலும் கூட நிர்வாகம் சொல்லக்கூடிய அத்தனை பணிகளையுமே வந்து நம்ம இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கோம். கால நேரம் கருதாமல். அதோட தான் நாம் வந்து இன்னைக்கு 8வது பொதுக்குழுவோடு நம்மளுடைய சிபாரிசு சேர்த்து இன்னைக்கு வந்து அரசாங்கத்துடைய ஆணை பொறுப்புல வந்து சேர்த்துருக்காங்க. அது எந்த அளவுக்கு நமக்கு சாதகமாக அமையும்ன்றது தெரியல. இருந்தாலும் கூட வரக்கூடிய ஆண்டிற்கு தேர்வு செய்யக்கூடிய நிர்வாகிகளுக்கு விருதுநர் கோட்டத்தின் சார்பாகவும் மாநில சங்கத்தின் சார்பாகவும் என்னுடைய வீர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த ஒன்றுபட்ட இந்த சங்கம் ஓங்கி வளர வேண்டும். எந்த சங்கத்திற்கும் இடம் கொடுக்காமல் வந்திருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள்
முழு ஒத்துழைப்பு ஜிடி சங்கத்திற்கு வழங்கிட வேண்டும் என்று கூறிக்கொண்டு அடுத்தபடியாக நம்முடைய மாநில செயலாளர் 5-8 அன்று டெல்லி சென்று நம்முடைய இலாக்கா ராஜாங்க மந்திரியை சந்திச்சு என்னென்ன பேசினாரு, அதிகாரிகள் என்னென்ன சொன்னாங்க, நமக்கு என்னென்ன சில சலுகைலாம் கிடைக்க போகிறது. இப்போ கூட ஒரு ஆர்டர்ஸ் நம்ம பேசணும்னா செயலாளர் பேசுவோம் 45 நாள்னு நம்ம போட்டுவிட்டாங்க. ஆனால் அதுலேயே நமக்கு 40 நாள் லீவா, அது 40 நாள் சேர்க்க போகிறாங்கிறது. அது லீவு கிடையாது, 40 நாள் இல்லாமல் லீவு கிடையாது, லீவு சேர்த்து வச்சுக்கிறது. இதில் கூட பாருங்க 40 நாள். ஏன்னா அந்த சம்பளத்தை தாண்டிடக்கூடாதுல்ல. ஒரு பீப்பிள் 27,000 வாங்கினாங்க, அந்த 27,000 தாண்டிடக்கூடாதுல்ல. இந்த போனஸ் மாதிரி 3,500 7,000 இப்போ 25 40 நாளா 2 மாதம் சம்பளம் வாங்கிட்டு போப்பான். இதுதான் இலாக்காவுடைய இது என்பதை எல்லாம் இப்பொழுது விரிவாக அவர் பேசுவார். ஏன்னா இதெல்லாம் முக்கியமானது. நமக்கு இதெல்லாம் எப்போ வச்சுக்கலாம், அவர் என்ன பேசினாரு, என்னென்ன அடுத்து நம்ம செய்ய போகிறோம் என்பதெல்லாம் நம்முடைய மாநில செயலாளர் விரிவாக சிறப்புரை ஆற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சிறப்புரை நிகழ்த்திய நமது மாநில தலைவர் என் ராமசாமி அவர்களுக்கு சிவகங்கை கூட்டத்தின் தலைவர் அம்பிகாவதி அவர்கள் முன்னாடி போட்டு மரியாதை செய்வார்கள்.